காலையிலே சார் வீட்டுக்கு போன் பண்ணவரா பாத்துக்கிட்டீங்களா தெரிய வாங்க பாரு இல்லடா வீட்டால கரண்ட் காரணம் கரண்ட் இல்ல வெட்ட போறேன் நிக்க தெரிய தெரிய சாப்பிட வந்தானே சொல்லி கட்ட டவுன் பாரு டவுன் எங்க பாடி மாத்து வரதேடா இங்க போய் அங்கங்க கண்ண படிக்கிறதுக்கு பைத்தியம் நாய் தெரியும் என்ன இப்போ மாடே இல்ல மாத்து தரமா நடக்குது அப்பா என்னப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமாப்பா 1000 ரூபாய் காசு வேணுமாப்பா எனக்கு இந்த 1926 என்ற ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தி இருக்கு. நாங்கள் நோமலாக ஒரு ஆளுக்கு மனநிலை பிரச்சனைன்னா நாங்கள் சமூகம் அதே ஒரு பிரச்சனை மாதிரி அல்லது நோய் மாதிரி காட்டுது. ஆனால் அதை நாங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லைன்னா நாங்கள் இதில் இருக்கிற 5 பேர் ஒரு ஆளுக்கு அந்த பிரச்சனை இருந்து கொண்டு எனக்கு இருக்கலாம், இதில் இருக்கிற மற்றாக்களுக்கு இருக்கலாம். அப்போ அதுலேருந்து மீண்டுறதுக்கு சமூகத்தின் அல்லது எங்களோட இருக்கிற மற்றாக்கள பங்களிப்பு தேவை. துறை சார்ந்து செயல்படுகின்ற அரசு நிறுவனங்கள் 1991 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து உளநலம் சார்ந்த துறை சார்ந்து செயல்படுகின்ற அருட்தந்தை பால் சத்குணநாயகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தையே அல்லது அவருடைய பணி பற்றிய ஒரு சில விடயங்களை பற்றியே இந்த இடத்திலே குறித்து காட்ட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே 1991 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து துறை சார்ந்து இன்றும் அழியாமல் அதே அர்ப்பணிப்போடு அதே துடிப்போடு பணி செய்கின்ற இயேசு சபை துறவி அருட்தந்தை பால் சத்குணநாயகம் அடிகளாரை இந்த வேளையிலே நாம் நன்றியோடு பாராட்டுகிறோம். ஏனென்றால் தேவை உள்ள எல்லா சமூகத்தினர் மத்தியிலும் உளநலம் சார்ந்த செய்தியையும் அதனுடைய பணியையும் மிகுந்த சிரத்தையோடு பணி செய்த ஒருவர். நமக்கு தெரியும் 1991 ஆண்டு காலப்பகுதி மிகுந்த உக்கிரமான போர் அல்லது எங்களுடைய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கின்ற அந்த காலப்பகுதி, வெளியிலே யாரும் தலை காட்ட முடியாத காலப்பகுதி, யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்கின்ற ஒரு கேள்வியோடு இருந்த காலப்பகுதி, சமூகங்கள் வாழ்ந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே துணிந்து தனி ஒரு மனிதராக செயல்பட தொடங்கிய ஒருவர். இன்று வரை எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசம் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, எங்களுடைய இலங்கை பிரதேசம் முழுவதும் இந்த உளநல பணியை செய்து வருகின்ற ஒருவர். தெரிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு உலக மனநல தினத்தை
அந்த விழிப்புணர்வை செய்வதற்காக நாங்கள் அழைப்பு விடுத்த பொழுது தன்னுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இங்கு வந்து உளநல தினத்தின் முக்கியத்துவத்தை இந்த மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கும் ஊடகங்கள் மூலமாக எங்களுடைய மதிப்பிற்குரிய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உண்மையில் அவர் தற்பொழுது எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு தன்னுடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அளிக்க தொடங்கியுள்ளார். புதிதாக வந்து எங்களுடன் இந்த இடத்தில் எங்களுக்காக எங்களுடைய துறை முன்னேற்றுவதற்காக அவருடைய முயற்சியில் இன்றைய நாள் முதல் நாளாக இருக்கின்றது. இந்த உளநல தினம் இன்றைக்கு அவருடைய வருகையால் உலகத்துக்கு அது நாங்கள் எடுத்துச் செல்வதற்கான உதவியை தருகின்றது. அவருடைய வருகைக்கும் அவருடைய அந்த ஆத்திரமிக்க உரைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய சுகாதாரத்துறை அருத்தந்தை போல் சத்குநாயம் அடிகளாரை கௌரிக்க நாங்கள் எண்ணியிருந்தோம். அதை சிறப்பான முறையில் அறிமுகத்தை செய்த எங்களுடைய திரு சில்வஸ்டர் அவர்களுக்கும், அதே போன்று இந்த விழாவில் ஒருங்கிணைத்து அவருடைய கௌரவத்தை செய்வதற்கு உதவி புரிந்த டாக்டர் டான் சவுந்தரராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏனென்று கேட்டால் இந்த நீண்ட காலம் இந்த உளநலத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போர்க்காலத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருந்தகைக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போன்று இந்த இடத்தில் எங்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலிருந்து மாவட்ட உளநல துறைக்காக பணியாற்றி வருகின்ற உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் கமல்ராஜ் அவர்களும் வருகை தந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி எங்களுக்குரிய அந்த உதவியையும் ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையைச் சேர்ந்த பிராந்திய பொறுப்பு அதிகாரிகள் அனைவருமே இன்று காலை அவர்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய அத்தனை உத்தியோகத்தர்களும் இங்கு வந்து தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இதோடு சேர்த்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கான அனுசரணையை மட்டக்களப்பு லயன்ஸ் கிளப், முக்கியமாக அதன் தலைவர் லோகேந்திரன் அவர்கள் திரு லோகேந்திரன் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவருடைய அணி லயன்ஸ் கிளப் மட்டக்களப்பில் உள்ள அத்தனை லயன்ஸ் கிளப்புகளும் அவருடைய அந்த வழிகாட்டலில் எங்களுக்கு உதவி இருந்தார்கள். உண்மையில் அந்த அனுசரணை எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த இந்த நிகழ்வை நடத்துவதற்காக. அதே போன்று எங்களுடைய கல்வித்துறையிலிருந்து எப்பொழுதுமே எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு உதவி அளித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திரு ரவி சார் அவர்களுக்கும் நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவருடைய வேலை பணிக்கு மத்தியில் அவர் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சுகாதாரத்துறைக்கும் அதே நேரத்தில் சுகாதாரத்துறையை கல்வித்துறைக்குள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி அவர் மிகுந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை வைத்தியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், இது தவிர அரசு சாராத நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏனென்று கேட்டால் அவர்கள் அனைவருமே இன்றைக்கு தங்களுடைய அந்த நேரத்தையும் தங்களுடைய அந்த ஒத்துழைப்பையும் எங்களுக்கு மிக சிறப்பாக தந்திருந்தார்கள். அதே போன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலிருந்து எங்களுடைய நர்சிங் ட்ரைனிங் ஸ்கூல் மாணவர்களும் அவருடைய உத்தியோகத்தர்களும் வந்திருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய அரசு சார்ந்த கவுன்சிலர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த எங்களோட சேர்ந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய அந்த உள வளவாளர்கள் அனைவரும் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் இந்த சிறப்பான ஒரு நாடகம் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத முறையில் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த நாடகத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அல்லது எங்களுடைய வேலைத்தலங்களில் சமூகத்தில் நாங்கள் எவ்வாறு உள நெருக்கடிகளுக்கு முகங்கெடுக்கின்றோம், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் வெளிவருவது என்பதை பற்றி, எவ்வாறு நடக்கிறது, எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் சிறப்பான ஒரு நாடகம். நாங்கள் எதிர்பார்த்தை விடவும் மிகவும் சிறப்பாக நடந்திருந்தது. அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இது தவிர இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் தனிப்பட்ட முறையில் மட்டக்களப்பு சுகாதார சேவைகள் பணிமனையின் சார்பாக நன்றி கூறுகின்றேன். அதே போன்று இந்த இடத்தில் நாங்கள் உண்மையிலேயே மிகவும் முக்கியமானவர்களை மட்டும்தான் அழைத்திருந்தோம். ஏனென்று கேட்டால் இங்கு வருகின்ற அந்த
கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத முறையில் அதிகமான கூட்டமாக இருந்தால் அதை நாங்கள் முகாமைத்துவம் செய்வதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பலர் கேட்டிருந்தார்கள் வருவதற்கு. நாங்கள் ஆனால் முக்கியமானவர்களை மட்டும் இன்றைக்கு அழைத்திருந்தோம். அதை ஏன் எந்த நம்பிக்கையில் அதை அழைத்திருந்தோம் என்றால், இங்கு ஊடகவியலாளர் வந்திருக்கிறீர்கள். ஊடகவியலாளர் இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தையும் நிச்சயமாக உலகத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த விதத்தில் எங்களுக்கு நேரடியாக தருவதை விடவும் மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஊடகவியலாளர் மூலமாக செல்லும். ஆகவே அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒரு முக்கியமானவர்களை மட்டும் இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம். இது தவிர இன்றைக்கு எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் கூறியது போல இந்த 1926 நம்பர் உங்களுக்கு தெரியும் இலக்கம் எங்களுக்கு உடனடியான உளவள ஆலோசனைக்கான இலக்கமாக இலங்கை அளவில் இருக்கிறது. அது தவிர இன்றைக்கு அந்த ஸ்டிக்கரில் எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்தில் உளவள உதவிகளை செய்வதற்கான இலக்கங்கள் குறிக்கப்பட்ட அந்த ஸ்டிக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது நாங்கள் நீண்ட காலமாக அப்படி ஒரு ஸ்டிக்கர் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனென்றால் அதன் மூலமாக நாங்கள் மக்களுக்கான உடல்நல சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய லயன்ஸ் கிளப் அனுசரணையாளர்களுக்கும் எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மனிதன் மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் பிறந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இந்த மன நல பணியிலே நாம் நம்முடைய சூழல் பிரச்சனைகளை பற்றி பார்க்கின்ற நேரத்திலே யுத்த காலத்துக்குள் வாழ்ந்த நான் 1978 சூறாவளி அடித்து அதன பேரை இடம்பெயர வைத்து இழப்புகளை கொடுத்தது. 2004 ஆண்டு சுனாமி வந்து ஆக்களை அலங்கோலப்படுத்தியது. 2019 ஆண்டு கோவிட் வருத்தம் வந்து அவர்களுடைய மன ஆரோக்கியத்தை கசக்கியது. மற்றும் இந்த நேரத்திலே பொருளாதார நெருக்கடி இறக்கம் மனிதனை மனம் குலைந்து கஷ்டப்பட வைத்து இருக்கின்றது. இந்த நிலையிலே நாம் எப்படி எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ரெசிலியன்ஸ், அந்த உள் சக்தியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழலாம் என்பதை பற்றித்தான் மனநல பணி. ஆகவே எங்களுடைய பட்டர்ஃப்ளை பீஸ் கார்டின் ஊடாகவும் PTCC ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய வருகின்ற அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் கடினமான முயற்சி எடுக்கின்றோம். எப்படி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்டிங்கிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். பாசிட்டிவாக இம்பல்சிவிலே கூடாத முடிவுகள் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை குழப்பிவிடக்கூடாது. உறவுகளை துண்டுவிடக்கூடாது. எப்படியும் அவர்கள் அனைவரோடும் இனிமையாக பழகி அவர்கள் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், நோக்கம், மனநல இந்த பணி. ஆகவே நாம் இந்திய நாட்கள் சொல்வது போல திங்க் இந்தியன் பை இந்தியன் என்று சொல்வது போல என்னுடைய வாக்கு திங்க் குட், ஃபீல் குட், ஆக்ட் குட். தேங்க்யூ. பார்வையை செலுத்துவது, அதில் அடிப்பட்ட ஆட்கள் அந்த இன்ஜரிஸை பற்றியும் அதில் நடந்தப்பட்ட வெளித்தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் கேமரா கேப்சர் பண்ணும். எல்லாரும் அதுல தான் கூட கவனமா இருப்போம். எங்களோட கண்களுக்கும் கேமராக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் உளநலம் அந்த நேரத்தில் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த அனர்த்தத்துல
ஒரு வகையான உள பாதிப்பு ஏற்படத்தான் போது. ஸ்ட்ரெஸ், அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி காலப்போக்கில் அது சரியான முறையிலே நாங்கள் அதை குணப்படுத்தாவிட்டால் சில இடங்கள்ல பாரிய உல நல பிரச்சனை கூட எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அனர்த்தம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் கூட உளநல தேவை ஒன்று இருக்குது. முன்னேற்றம் கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கும் ரவி சார் அவர்களே ஒரு உண்மையாக இவ்வாறான விழிப்புணர்வு செயல் திட்டங்கள் மிகவும் பிரமாண்டமாக கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிதிகள் உரை நிகழ்த்திய போது நீங்கள் பல விஷயங்களை பார்த்திருந்திருப்பீர்கள். உண்மையாக உளநலம் என்பது இல்லாமை காரணமாகத்தான் ஏனைய பல நோய்கள் மனிதர்களுக்கு தீவிரமடைகின்றன என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வருது என்று சொல்லுவோம், அதுக்கு முதல்ல என்ன நடந்தது கேட்டால் சண்டை நடந்ததுன்னா சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கும். ஆகவே உளநலம் தான் ஏனைய வருத்தங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்றது. உளநலத்தினுடைய குறைபாடு தான் ஏனைய நோய்களை ஊக்குவிக்கின்றது என்பது ஒரு உண்மையான விஷயம். எனவே எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எங்களை நாங்களே மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு எங்களுக்கு முறைகள் இருக்கின்றன, பயிற்சிகள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே போல மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் நாங்கள் வழிபடுத்த வேண்டும். நான் இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இங்கே ஒன்று கூடியிருப்பதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 7400 மாணவர்களோடு நான் தனித்தனியாக கலந்துரையாடி இருக்கிறேன், பாடசாலை பிள்ளைகளோடு. இறுதியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலமீன் மடு பாடசாலையிலே நாங்கள் பிள்ளைகளோடு கலந்துரையாடினோம். அங்கே 2 பிள்ளைகள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். உளநல சேவைகளோடு தாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு ஏற்கனவே நாங்கள் கதைத்த அந்த 7400 மாணவர்களே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 250 பேர் உளநலம் சம்பந்தமான வைத்தியர்களாக வருவதற்கு, இல்லாவிட்டால் அதே அந்த துறை சார்ந்த பணிகளிலே ஈடுபடுவதற்கு இயல்பான ஆர்வத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே வருங்காலத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்து பாடசாலைகளிலே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களிடையே இத்தகைய இயல்பான ஆர்வம் உள்ளவர்களை நாங்கள் எங்களுடைய அணிகளோடு இணைத்து அவரவர்களுடைய கிராமங்களிலே இவ்வாறான உளநல சேவைகளை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய சுகாதாரத்துறைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்து நடத்தி முடித்தமைக்காக எல்லாம் வல்ல இறைவனை நினைவு கூர்ந்து நன்றி அறிதலோடு